Taste the Daily. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ராப்பத்து உற்சவத்தின் 5ஆம் நாளன்று நம்பெருமாள் ஏலக்காய் சௌரி கொண்டை அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக பிற்பகலில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு நம்பெருமாள் பரமபத வாசலை கடந்து ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது ஏராளமான பொதுமக்கள் ரங்கா ரங்கா கோஷத்துடன் நம்பெருமாளை வழிபட்டனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஸ்ரீரங்கம் கோயிலில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற பூதங்குடி தீப்பாய்ந்த நாச்சியார் அம்மன் கோவிலில் 40 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். அப்போது கரும்பு மற்றும் பல்வேறு பழ வகைகளை வைத்து அவர்கள் வழிபாடு நடத்தினர். அப்போது இல்லங்களில் பொங்கல் வைத்து வழிபடுவதை விட இதுபோல் கோவில்களில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து மகிழ்ச்சி தருவதாக மக்கள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்தனர். மேலும் முடி காணிக்கை செலுத்துதல், 1000 கண் பானை அங்க பிரதட்சணம், அக்னி சட்டி எடுத்தல், மாவிளக்கு ஏற்றுதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்தினர். முன்னதாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி இருக்கன்குடி மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.